ஹாய் 7 ஹவர்ஸ் விலாக 3 மினிட்ஸில் பார்க்கலாமா? 2:00 வந்து எங்கள் பையன் வந்துட்டார். அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. சாப்பாடு ஊட்டிட்டு கிச்சனுக்கு போனால் ஐயோ பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு கிச்சன். அவ்வளோ வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணலான்னுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை. என்ன ஃபஸ்ட்டு பண்ணேன், பாத்திரம் கழுவினாவே நம்மளுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி இல்லைங்களா? எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கழுவும் போதே எனக்குள்ளே ஒரு ஞான உதயம் வந்துச்சு. என்னன்னு நினைக்கிறீங்களா? இந்த பாத்திரம் எவ்வளோ அழுக்கானாலும் நம்ம அழகாக என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் நம்ம மனசும். எவ்வளோ வந்து அந்த சோகத்துக்கோ அப்புறம் சந்தோஷத்துக்கோ மாறி மாறி அப் அண்ட் டவுன் ஆனாலும் அது ஒரு சமநிலையாக கொண்டுட்டு வரணும். சோகம் இருக்கும்போது ரொம்ப சோகத்துலேயும் முழுகிறதும், கஷ்டமாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்துலேயே அதையே நினச்சி இருக்கிறதும் இருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸில் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் படித்தேன். அதை நினச்சிக்கிட்டே தான் இன்றைக்கி பண்ணேன். ஏன்னா நம்ம உடம்பை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ, பாத்திரத்தை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ, அது மாதிரி மனசையும் க்ளீனாக வச்சுக்கிறது வந்து நம்ம கடமைன்றதை அது ஸ்டேட்டஸில் படித்தேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்போனா கண்டிப்பாக அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து என்ன பண்ணேன்னா, கிச்சனும் ரெடி ஆகிடுச்சிங்க. கிச்சன் ரெடி ஆகிட்ட உடனே நிறைய இன்றைக்கி வேலை இருக்குது. ஸோ டக்குன்னு கிச்சனை ரெடி பண்ணிவிட்டு பொண்ணு வந்து 3:00 வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சூடு பண்ணலான்னு சூடு பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு போட்டு தந்துட்டு போய் சாப்பிட சொல்லிவிட்டு இட்லிக்காக நான் வந்து அரிசி ஊற வச்சிட்ருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணலான்னுட்டு எல்லாத்தையும் அரிசியை எடுத்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. அவங்களே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு விடலாம். ஏன்னா வந்து அது ஒரு வேலை முடியும். பெரிய வேலையே அதுதான், வீக்லி ஒன்ஸ் எனக்கு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு மாவு வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 3 டைம் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில் வந்து அவங்களுக்கு பாலும் சூடு பண்ணி கொடுத்துட்டேன் ஈவினிங். அதுக்கப்புறம் இந்த மாவு அரைகிறதுக்குள்ளே என்கிட்ட வந்து மாமியார் வந்து ஓரம் அடித்து தர சொன்னாங்க அவங்க புடவையை. எனக்கு ஓரமும் அடிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை வந்து எப்படியோ அவங்களுக்கு தச்சு தந்துட்டேங்க. நூல் அறுந்துச்சு, பாபின் கேஸ் ஃபில் பண்ணேன், எப்படியோ பண்ணி அவங்களுக்கு புடவையும் ஓரம் அடித்து தந்துட்டேன். மாவும் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு இடையில் அந்த தச்சிக்கிட்டே மாவையும் அரைச்சி எடுத்துட்டேன். போய் கிரைண்டரை திரும்பியும் தொடச்சி எடுத்து வச்சுட்டு 2 பாக்ஸில் வந்து மாவு எடுத்தேன். ஒன்றை வந்து போய் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் புளிக்காமையும். ஒன்று புளிக்கிறதுக்காக வெளியே வச்சுட்டேன். இன்றைக்கி டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை தான். பசங்களுக்கு அதுக்குள்ளேயே அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. படித்து முடிச்சுட்டு கோதுமை தோசையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கிரைண்டரை கழுவிட்டு அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் 9:30 ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் அவங்கள படுக்க வச்சுட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் தூங்க போகணும் இல்லைங்களா? கிச்சனில் போயிட்டு கேஸு சிலிண்டர்லாம் செக் பண்ணிவிட்டு டேப் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் தூங்க போயிட்டேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவோம். பசங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. குட் நைட் டு ஆல்.